ஹாய். ஒரு சில பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இது ஸ்கேமா என்னங்கிற டவுட் வந்து நெறைய பேருக்கு இருக்கும். என்ன மாதிரி? ஸோ, அதை இன்னைக்கு கிளாரிஃபை பண்ணிடலாம். லாஸ்ட் வீக் வெட்னஸ்டே வந்து என் ஒய்ஃப் மார்க்கெட் போயிருந்தப்போ, ஸ்ரீராம்லேருந்து வந்து ஒரு கூப்பன் மாரி குடுத்து ஃபில் பண்ணிட்டு, உங்களுக்கு குலுக்கல் முறையில பிரைஸ் விழுந்தா நாங்க கால் பண்றோம். இது ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷனலுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து எனக்கு ஒரு கால் வந்தது. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிரைஸ் விழுந்திருக்கு. ஒரு 3 பிரைஸ் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃப்ரைடேக்கு வந்து ஒரு 4 டைமிங் குடுத்தாங்க. சாட்டர்டேக்கு வந்து ஒரு 2 டைமிங் குடுத்து, அதுக்குள்ள நீங்க வர முடியுமா? ஒரு சின்ன 45 மினிட்ஸ் மீட்டிங் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு 2 டேவும் வொர்க் இருக்கு. என்னால வர முடியாது அப்படின்னு சொன்னப்போ, நீங்க சண்டே 10:00 கூட வாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சண்டே ஸ்லாட் குடுத்தாங்க. நான் அப்பவும் கேட்டேன், "எதுவும் அமௌண்ட் பே பண்ணணுமா? இல்ல வேற ஏதாச்சும் ஜாயின் பண்ணி சொல்லி கம்பல் பண்ணுவீங்களா? அப்படி இருந்தா இப்பவே சொல்லிடுங்க. நான் வரல. எனக்கு கிஃப்ட்டும் வேண்டாம்" அப்படின்னு. அவங்க இருந்துட்டு, "இல்ல, இல்ல. நீங்க ஒரு 45 மினிட்ஸ் ப்ரோகிராம் இருக்கு. அத அட்டெண்ட் பண்ணா மட்டும் போதும்" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால கிளம்பிட்டோம். அந்த பொள்ளாச்சி போக வேண்டிய வேலையும் இருக்கு. ஸோ கிளம்பிட்டோம். என்னன்னு போய் பார்ப்போம். ஸோ ஸ்ரீராம் போயிட்டு வந்தாச்சு. அங்கே பெருசாக வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அது ஒரு ப்ரைவேட் மீட்டிங் மாதிரி ஒரு ஸ்டாஃப் உட்காந்து ஸ்ரீராம் பற்றி அவங்க பிளான்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களோட சேர்ந்து ஒரு 4-5 ஃபேமிலி வந்திருந்தாங்க அந்த டைமிங்க்கு. ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு ஸ்டாஃப் மெம்பர் உட்காந்து அவங்க செப்பரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்பெசிஃபிக்காக அவங்க ஒரு 2 பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு கம்பேரிட்டிவ்லி அது எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. என்னால் ஏன் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா 2 ரீசன். ஒன்று வந்து என்கிட்ட அமௌண்ட் அந்த அளவுக்கு இல்லை ஆக்சுவலா. அவங்க இயர்லி பிளான் சொன்னாங்க. அந்த இயர்லி பிளான் ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் கொஞ்சம் பல்கா பண்ற மாதிரி. பல்க்னா ரொம்பலாம் இல்ல. ஒரு 25,000 52,000 அந்த மாரி இயர்லிக்கு. நம்ம வேணும்னா பிளான்ஸ் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அந்த மாரி இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலா குழந்தைங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு, ஸோ இப்ப அது என்னால முடியல. அது ஒரு ரீசன். இன்னொன்னு வந்து அவங்க இன்னைக்கே ஜாயின் பண்ணுங்க. இன்னைக்கு மட்டும் தான் இந்த ஆஃபர். இன்னைக்கு ஜாயின் பண்ணா மட்டும் தான் இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ்லாம் சொன்னாங்க. எனக்கு எல்லாமே ஓகே. பட் ஆனா இம்மீடியட்டா ஃபினான்ஷியல்ல வந்து முடிவெடுக்கணுங்கிறது அது சொல்ல முடியாது. திடீர்னு தப்பா கூட போகலாம். நம்மளுக்கு அந்த டைமுக்கு கரெக்ட்டா தோணலாம். அதுக்கப்புறம் தப்பா கூட போகலாம். ஸோ, அதனால நான் ஜாயின் பண்ணல. உடனே அவங்க இருந்துட்டு, "பரவால்ல, ஒண்ணும் இஷ்யூ இல்ல. நாங்க சொன்ன மாரி இந்தாங்க கிஃப்ட்டுன்னு" சொல்லிட்டு 2 குடுத்துருக்காங்க. ஒண்ணு வந்து டாக்டர் அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிட்டலோட ஃப்ரீ ஐ செக்கப். இது வேலிட் வந்து 31 மார்ச் 2028 வரைக்கும் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நெறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து ஐ செக்கப் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அண்ட் தென் இன்னொன்னு வந்து இந்த கிஃப்ட் ஒண்ணு. மொத்தம் 3 சொல்லியிருந்தாங்க. பட் 2 தான் கிடைச்சிருக்கு. உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். மேபி அதுக்குள்ள இன்னொன்னு இருக்கா என்னன்னு தெரியல. பார்ப்போம். ஸோ கிஃப்ட்ட பிரிச்சு பார்த்தாச்சு. அதில 4 கிளாஸ் பவுல் தான் இருக்கு. எங்களுக்கு சொன்னது 3 கிஃப்ட். ஆனா கிடைச்சது 2 தான். ஸோ அதில் நோ இஷ்யூஸ். கடைசியில் இது ஸ்கேமா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தா இது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் அவங்களோடது. அண்ட் தென் மேபி டேட்டா கலெக்ஷன் ஒரு சர்வேவாக கூட இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்ஷனில் இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. அது மேபி உங்களுக்கு ஒர்த்தாக கூட இருக்கலாம். ஏன்னா எனக்கு கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது அவங்க சொன்ன பென்ஷன் ஸ்கீம் ஆகட்டும், மெடிக்கல் இன்சூரன்ஸஸ் ஆகட்டும், அதுக்கான கவரேஜஸ் ஆகட்டும் எல்லாமே கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கம்பேரிட்டிவ்லி நல்லாவே இருந்தது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி கால்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எனக்கு சொன்னது அந்த ஆஃபர் வந்து அந்த ஒரு நாளைக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியாவே இல்லை அப்படின்னு இருந்து இந்த கிஃப்ட் ஓகேவாக இருந்தால் நீங்கள் போகலாம். மற்றபடி இது ஸ்கேமா இல்லையான்னு பார்த்தா இது ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரமோஷன் தான். தேங்க்யூ ஸோ மச்.